ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ளீஸ். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். எப்படி 115 கிலோ இருந்தேன்னா 75 கிலோ அளவுக்கு என் உடல் எடையை குறைச்சி. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து முழுக்க முழுக்க 100% நேச்சுரல். எல்லாமே ஹோம்மேடு தான். ஒர்க் அவுட் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், எந்த வித ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்டேஷன் இல்லாமல் 100% நேச்சுரல் அண்ட் 100% ஹோம்மேட். எதனால இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது? ஸோ ஒரே ஒரு ரீசன் தாங்க, ஹெல்த். வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஹெல்த்தில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மென்டல் ஹெல்த், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் ஹெல்த். சரி, இது நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உடல் பருமனாக இருந்தால் வந்து என்ன பிரச்சனை எல்லாரும் பேசியிருப்பாங்க. பட் இது வந்து என்னோட அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் 115 கிலோ இருந்திருக்கேன், அதே மாதிரி 75 கிலோவும் இருந்திருக்கேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்னால் ஒரு கம்பேரிசன் கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 115 கிலோ இருந்தப்போ என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தோட மென்டல் ஹெல்த்தில் தாங்க பாதிப்பு ஜாஸ்தி. ஸோ அப்படி என்ன பாதிப்பு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்க வந்து உடல் பருமனா இருக்கும்போது உங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயுமே ஒரு மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வரும். இப்போ இங்க போறோமா, அங்க ரொம்ப தூரம் நடக்கணும், ரொம்ப தூரம் உட்காரணும், ரொம்ப தூரம் இந்த இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்க மேல வந்து விடும். இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி எங்க போனாலும் வந்து என்ன சொல்லுவாங்க, எப்பப்பா உடம்பு குறைக்க போற, என்னப்பா இவ்வளவு குண்டா இருக்க, இந்த மாதிரி வந்து இதை பத்தியே தான் பேசுவாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ உங்க மென்டல் ஹெல்த்ங்கிறது ரொம்பவே பாதிக்கப்படும். நீங்க என்னதான் ஒரு 20 வயசு, ஒரு 30 வயசு இருந்தாலும், இந்த விஷயங்கள் வந்து உங்கள பாதிச்சு, நீங்க வந்து ரொம்ப ஒரு வயசானவங்க மாரி, ஒரு 50 வயசு, 60 வயசு மாரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் தரும். என்னடா பண்றீங்க? ஹார்ட் அட்டாக் பண்ண மாதிரி தெரியுது எனக்கு. என்ன சொல்ற? நெஞ்செல்லாம் குத்துது எனக்கு. குத்துதா? நெஞ்சு குத்துதா? குத்துது. நீங்க முதுகுல குத்துதா? இங்கனக்குள்ள ஆமா அப்படியே குத்துற மாதிரி இருக்குமே. ஆமா ஆமா லேசா வலிக்கிற மாதிரி வலிக்குது வலிக்குது வலிக்குது. அதான் ஹார்ட் அட்டாக் இருக்கும் பயமா இருக்குமே. வந்துருச்சு எனக்கு. அதெல்லாம் எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு இந்த பிரச்சனை. இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு இன்செக்யூரிட்டி. எங்க போனாலுமே இது முடியுமா நம்மளால? அந்த மாதிரி நீங்க உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அம்யூஸ்மெண்ட் பார்க் போனா கூட இந்த ரைடு நம்மளால போக முடியுமா, நம்ம ஓவர் வெயிட்டா இருக்குமே, ஏதாவது பிரச்சனை வருமா, அந்த மாதிரி நீங்க ரொம்ப வந்து இன்செக்யூர்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இது உங்க மென்டல் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கும். மெயினா வந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கோங்க. நீங்க ஆசைப்பட்ட ட்ரெஸ் வந்து உங்க சைஸ்ல கிடைக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான். அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து சாப்பாடு. சாப்பாடும் நம்ம பிடிச்சது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். பட் நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி குண்டா இருக்கோம், இது சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். இப்போ அடுத்து பிசிக்கல் ஹெல்த்துக்கு வரும். சரி, பிசிக்கல் ஹெல்த்தை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம பாடி கம்போசிஷனை பார்க்கணும். ஸோ பாடியில மெயினா இருக்கிறது வந்து ஆர்கன்ஸ், ரெண்டாவது எலும்புகள், மூணாவது நர்வஸ் சிஸ்டம், நாலாவது வந்து பாத்தீங்கன்னா மசில்ஸ். ஸோ இதுல வந்து அதிக பாதிப்பு இருக்கிறது வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ்ல தான். ஸோ நீங்க இமேஜின் பண்ணுங்க, 75 கிலோ நீங்க இருக்க வேண்டிய 115 கிலோ இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த எக்ஸ்ட்ரா அந்த 30-40 கிலோ லோட நீங்க எப்பவுமே சுமந்துட்டு இருக்கீங்க. அது உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த எக்ஸ்ட்ரா லோடு வந்து உங்க உடம்போட அசோசியேட் ஆயிருக்கும். இப்போ நீங்க நடக்கிறீங்கன்னா ஒரு 40 கிலோ தூக்கிட்டு நடக்கிற மாதிரி, படி ஏறுறீங்கன்னா ஒரு 40 கிலோ தூக்கிட்டு படி ஏறுற மாதிரி. அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு உங்களோட ஆர்கன்ஸ்ல அது ஓவர்லோடா இருக்கும், முக்கியமா உங்க ஹார்ட்டுக்கு. ஸோ அதனால தான் வந்து உடல் பருமனா இருக்கும்போது நீங்க கொஞ்ச தூரம் ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணா கூட உங்களுக்கு ஹார்ட் பீட் அந்த அளவுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு காரணமா இருக்கு. ஸோ ஹார்ட் பீட் அடிக்கிறதுனால நம்மளுக்கு இதை பத்தி தெரியுது. பட் மற்ற எல்லா ஆர்கன்ஸுமே ஓவர்லோட்ல தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் நீங்க வெயிட்டா. ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸ் வந்து ஓவர்லோடா வந்து ஒர்க் பண்ணும்போது சீக்கிரம் தேய்மானம் அடைஞ்சிடும். இது வந்து ஆர்கன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். அடுத்தது வந்து எலும்புகள். எலும்புகள்னா என்னென்ன எலும்புகள்னா மெயினா வந்து உங்க நீஸ் தான். ஏன்னா உங்க நீஸ் தான் வந்து நீங்க ரெகுலரா பண்ற ஆக்டிவிட்டி இருக்குங்களா, நடக்கும் போது இல்ல ஏந்திரிக்கும் போது உட்காரும் போது அந்த நீ சப்போர்ட்ல தான் வந்து உங்களோட வெயிட் வந்து ஹேண்டில் பண்ணப்படுது. ஸோ முதல் பாதிப்பு வந்து உங்களோட நீக்கு. அதுக்கப்புறம் நீங்க உட்காடுறீங்க இல்ல ரொம்ப நேரம் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னா உங்க முதுக நேரா வச்சுக்கிறதுக்கு இல்ல உங்க பாடியை சப்போர்ட் பண்றது வந்து உங்க முதுகெலும்பு. ஸோ உங்க முதுகெலும்பு, உங்க கழுத்தெலும்பு இதுல வந்து செகண்டரி பாதிப்பு இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒண்ணு ஒண்ணா போ. இப்போ 75 கிலோ இருக்க வேண்டிய நீங்க 80 கிலோ இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம் 5 கிலோ தானே நான் எக்ஸ்ட்ரா இருக்கேன், என்னோட நீஸ்ல வந்து வெறும் 5 கிலோவுக்கான ப்ரெஷர் தான் இருக்கும் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது கிடையாது. அது வந்து எக்ஸ்போனென்ஷியலா வந்து அந்த ப்ரெஷர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
5 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தீங்கன்னா 20 கிலோ அளவுக்கு உங்க நீஸ்ல எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ப்ரெஷரோட இந்த முட்டி வேலை செய்யும் போது அது சீக்கிரம் தேய்மானம் அடைஞ்சிரும். ஸோ அது எந்த அளவுக்கு தேய்மானம் அடைஞ்சிரும்னா உங்களால ஒரு குறிப்பிட்ட டைம்ல நிக்க முடியாது முதல்ல. அதுக்கப்புறம் நடக்க முடியாது. இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வரும். எனக்கு அப்படிதான் ஆச்சு. ஸோ வந்து நான் நிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு கட்டத்துல. எல்லாருமே வந்து ஆஃபீஸ் மீட்டிங்ல எல்லாம் நின்றுகிட்டு இருப்பாங்க. என்னால நிக்கவே முடியாது. 10 நிமிஷத்துலயே நான் உட்காந்துருவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து முட்டி வலி மோசமாயிரும் நான் நின்றேன்னா. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவும் ஆச்சு. ஏன்னா என்னுடைய வயசானவங்க எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. பட் என்னால வந்து நிக்க முடியலையே அப்படின்ற ஒரு பக்கம் கவலை வந்து அந்த மென்டல் ஹெல்த்தையும் ரொம்ப பாதிச்சுது. அதே மாதிரி முட்டிக்கு அடுத்து என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க முதுகெலும்பு, உங்க கழுத்தெலும்பு இதுவும் வந்து ரொம்பவே பாதிக்கும். அதுவும் ஓரளவுக்கு தான் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியும். இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு முதுகெலும்பு பின்னாடி உங்க முதுகுல இருக்கு. ஆனா ஃப்ரண்ட்ல வந்து இவ்ளோ வெயிட் இருக்கு. ஒரு 30, 40 கிலோ அளவுக்கு உங்க அப்பர் பாடி வெயிட் அப்படியே ஃப்ரண்ட்ல இருக்குன்னா, எந்த அளவுக்கு உங்க முதுகெலும்பால தாங்க முடியும்? அப்படியே பெண்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அதுதான் பாருங்க. ரொம்ப வந்து உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு வந்து போஸ்சர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களால நேரா நிக்க முடியாது. கொஞ்சம் குனிஞ்சு தான் இருப்பாங்க. அந்த போஸ்சர்னாலேயே உங்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி இந்த மாரி பல பிரச்சனைகள் வரும். இது எலும்பு ரீதியா. சரி. இத்தன பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முடிவு